மக்களே, பிரமிட் டச் பண்ணி ஐயோ வேற மாதிரி இருக்கு. ஐயோ ஏதோ பண்ண போறாரு மட்டும் தெரியுது. ஐயோ கேமரா ரெட் சீல குளிச்சாச்சு. மக்களே, ஸோ அக்ராஸ் இஜிப்ட், அதாவது இஜிப்டில் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கோ பஸ் அப்படின்னு இருக்குது. இதுதான் யூஸ்வலாக அதிகமாக யூஸ் பண்ணுற சீப்பஸ்ட் பஸ்ஸு, சரிங்களா? மற்றதும் இருக்குது, பட் ஆனால் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆன பஸ்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக கைரோ தாகீர் அப்படின்றது ஒரு பிளேஸ்லேருந்து எல்லா அக்ராஸ், இப்போ நாங்கள் வந்து அலெக்சாண்ட்ரியா போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஆஃப்டர் 2 days வந்து லக்ஸார், இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து லக்ஸார் போகிறோம். ஸோ நீங்கள் எங்கே இன்னொரு சிட்டிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரெயின் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஈவன் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் அவாய்ட் பண்ணுங்கள். கோ பஸ் ஜஸ்ட்டு ஒரு 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 10 hours ட்ராவல், அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிட்டியை பொறுத்து எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவலோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பஸ்ஸை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சூப்பராக போய் விட்டுரும். மக்களே, கோ பஸ்க்குள்ளே போகிறோம். நல்லா இருக்குங்க பஸ்ஸு. எங்களோட இஜிப்ட் பாய் வராரு. இஜிப்ட் என்ன நம்பர் உங்களுது? எந்த 25? உங்களது 21 முன்னாடி இருக்கும். லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்கு ப்ரோ. அண்ணா ஆக்சுவலாக வந்து பஸ்ஸு தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, லைக் ரிவ்யூ கமெண்ட்ஸ்லலாம் லெக் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர் ஆம்னி பஸ் மாதிரி தான் இருக்குது. வெரி சீப். இங்கேருந்து அலெக்சாண்ட்ரியா போகிறோம். $165, சாரி $165 இஜிப்ஷியன் பவுண்ட்ஸ், 165 ரூபா. நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 250 ரூபா வச்சுப்போம். திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் நாளைக்கே இங்கே திரும்ப வரதுனால 20 pounds வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ 165 ப்ளஸ் டிவைடட் பை 135 145. ஸோ ஓவராலாக 300 இஜிப்ஷியன் பவுண்ட்ஸ் தான் பே பண்ணோம் இந்த கம்ப்ளீட் இதுக்கு. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது கோ பஸ். மக்களே, அலெக்சாண்ட்ரியா வந்தாச்சு. டைம் இப்போ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1:30 மணி. இப்போ தான் வந்து இறங்கணும். இந்த பெரிய பஸ் ஸ்டாப் பெரிதான்னு தெரியல. வந்தோடனே உபர் புக் பண்ணோம். ஆக்சுவலாக எங்கள் இதுக்கு வந்துட்டு லைக் ஹோட்டலுக்கு வந்துட்டு உபரில் புக் பண்ணது 90 இஜிப்ஷியன் பவுண்ட்ஸ். பட் இங்கே லோக்கல் டாக்ஸிலெல்லாம் கேட்டிங்கன்னா ஆளுக்கு 100 80 ஒவ்வொருத்தருக்கு. ஸோ அதனால் உபரை புக் பண்ணியாச்சு. நேராக போயிட்டுருக்கோம். ஹோட்டலுக்கு போக போகிறோம், செக்இன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்.
மக்களே, அலெக்சாண்ட்ரியா ரூம் வந்தாச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ லிவிங் ஹால் மாதிரி. அண்ட் இங்கே வேணும்னா கிச்சன் சமைச்சிக்கலாம். இது ரெஸ்ட் ரூம். இது இங்கே வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. அதான் 2 பெட்டு, சாரி, ஒரு பெட்ரூம் 2 பெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டு இங்கே தான் நான் எடுத்திருக்கேன். சரியா? இது ஒரு ரூம் இங்கே பார்த்து. அண்ட் இங்கே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு டபுள் பெட்டு பெருசாக இருக்குது. 7th ஃப்ளோர், 7வது மாடியில் இருக்கிறோம். வேற லெவல், ஹைலி ரெக்கமெண்டட். ஹைலி எவ்வளோ தெரியுமா? $10 மொத்தம் 3 பேருக்கு வந்துட்டு 28 or 29 பே பண்ணணும். ஸோ டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ஒரு ஆள் $10 தான் பே பண்ணணும். சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவல். என்ன ஒன்று சி வியூ தான் கிடைக்கல. பட் ஓகே, இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 50லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் சி இருக்குது லெஃப்ட் சைடில். அலெக்சாண்ட்ரியா வந்தாச்சு. ஸோ அலெக்சாண்ட்ரியாவில் இப்போதைக்கு இங்கே தான் எங்கேயோ, இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு பேக் சைடில் தான் எங்களுக்கு ரூமு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு பேக் சைடில் தான் ரூமு. இதில் பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் சி. இது போகலாமான்னு தெரில. நம்ம முந்தா நேற்று சூயஸ் கேனலில் பார்த்தது ரெட் சி பார்த்தோம்ல, அங்கே தான் வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகுது. லைக் சூயஸ் கேனல் அந்த இது ஸ்டார்ட் ஆகி இந்த மெடிட்டேரியன் சீயில் வந்து பயங்கரமாக இருக்குங்க. Part of Mediterranean Sea. நேற்று அந்த சைடில் பார்த்தது ரெட் சி, இதுதான் மெடிட்டேரியன் சி. இந்த சி தான் வந்துட்டு யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவும் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் லைக் நடுவில் இருக்கிற சி மெடிட்டேரியன் சி. யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா கன்ஃபார்மாக தெரியும். பட் ஆனால் ஏஷியாவையும் பிரிக்குதா அப்படின்றது எனக்கு தெரியலை. அது நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க. 1 2 3 4 5 லைன்ஸா? 1 2 4 லைன் இருக்குது. ஓடிடலாமா? ஆஹா, இந்த அம்மா வீடியோ வேறு எடுத்துகிட்டு வருது. அவங்க ஸ்லோ பண்ணிடுவாங்க, நீங்கள் ஸ்லோவாக போகும். இப்போ இந்த பக்கம் பார்க்கணும்.
அலெக்சாண்ட்ரியாவில் வந்து ட்ராம் இருக்குது சரிங்களா. இப்போ ட்ராம்க்காக தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் எப்படி இருக்கு பாருங்களேன் லொக்கேஷன். நல்லா பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ட்ராம் வந்துச்சுங்க, ட்ராம் வந்துச்சுங்க. டிக்கெட்டு இல்லைதா? ட்ராம் ஸ்டேஷன் இதுதான் ட்ராக்கு. இந்த பசங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னு தெரில. Oh, hello. Very special. Very special. Aywa. Yes. What is this? Why you guys are fighting? Because I want from him money. You want to? I want from him money. Okay. So you guys watch WWE wrestling? Wrestling? Yes, yes. Who's your favorite? Khabib. Huh? Khabib. Khamzat Chimaev. So you guys are studying school? Yes. What is this? This is GoPro video recording. Yes, why are you recording? This is a channel. Yeah, YouTube channel. What is the name of the channel? Innocent Idli. What? Innocent Innocent. Idli. IDLY. Idlib. Idli. IDLY. Idlib. Okay. So hi. Actually, idli is one of the dish in India, like a breakfast. So innocent means like we all are innocent, right? Yes. Okay. Enga? For tram, where do you get the ticket? Where to buy a ticket? On the tram. Oh, Inside in the the tram. tram. This one go to Rummel Square. Where? Rummel. Yes, let's go wrong. How many stop? How many stop? Rummel We Square. don't know. Yes. You don't know? You are from Alexandria, right? Yes. You are saying you don't know. What is this? What's the stop what is- name? Laurent. This is Laurent. Laurent. This is Araw. Laurent. இவர் தாங்க கண்டக்டர். இவர் தான் கண்டக்டரு. நம்ம எப்படி பஸ்ஸில் டிக்கெட் வாங்குகிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து ட்ராமில் டிக்கெட் வாங்குவார்.
ட்ராம் வருது, இருந்தாலும் பாருங்கள் கார்லாம் கிராஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம சிக்னல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. கார் பாட்டு போகுது, ட்ராம் பாட்டு போகும். நான் போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு இவன் ஏதாவது சிக்னல் பண்ணுவான் போல இருக்குது. அது வேஸ்ட் பண்ணி அப்படியே போகுது. செம்மையாக இருக்குது பாருங்கள், ராயல் ஜுவல்லரி ராமல். மரியாதை எல்லாம் போச்சு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராம் வந்து எந்த வருஷம் ப்ரோ? 1860s கட்டியிருக்காங்க. 1860ஸ்லையா? இது இல்லை இது இப்போ ரன்னிங்கில் இருக்கான்னு தெரியலையே. இருக்கு அது வர ட்ராக், இது போகிற ட்ராக். இல்லை ப்ரோ, அந்த சைடு ஒன்று இருக்குது ப்ரோ. இல்லை, இங்கே ஆக்சுவலி 4 லைன் இருக்குங்க பாருங்க, 2-3 லைன் இருக்கு. ஓகே, ப்ளூ லைன். ஓ, ஏன் ப்ளூவில் இருக்கு? ப்ளூ லைன் எல்லோ லைன். ஓகே ஓகே. ஆப்போசிட்டில் எல்லோலாம் போயிட்டு இருந்ததில்ல, மைபி அது எல்லோ லைன் தனியாக போல் இருக்குது. இது இருக்கு பாருங்க இங்கே. ஓகே ஓகே, பட் ஓகேங்க. ஓ, அப்போ நம்ம இந்த ரூட்டில் தாண்டி வந்திருக்கோமா? இல்லையே, நம்ம இல்லையே, இது இருக்கே ப்ளூ. இந்த ஸ்டேஷன் வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா சில இதில் ப்ளூ வந்தது. இங்கே தான் ட்ராம் ஸ்டேஷன். அங்கேருந்து அப்படியே வெளில வரும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மெடிட்டேரியன் சி. இது இந்த சைடில் இருக்கிறது அந்த லைட்டுக்கு கீழே, லைட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது மெடிட்டேரியன் சி. இன்னொரு போபா ஸ்பாட் இருக்குது. அடிக்கிற மாதிரி ஒரு மெடிட்டேரியன் சி ஆப்போசிட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இது பாருங்கள், இதுதான் மெடிட்டேரியன் சி. இப்போ இருட்டில் எதுவும் சரியாக தெரில, குளிருது.
யூஸ்வலாக பீச் பக்கத்தில் போனால் குளிராதுன்னு வாங்க, அப்படியே பயங்கரமாக குளிருதுங்க. பயங்கரமாக குளிருது. ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் வந்திருக்கோம் ஈஜிப்டுக்கு, சரியா? டிசம்பர் மாதம் வந்திருக்கோம். பயங்கர குளிருங்க. நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 16 to 17 டிகிரி செல்சியஸ் வந்து நார்மலாக இருக்குங்க. இங்கே வந்து இதாகலை, ட்ராப்லாம் ஆகலை. நார்மலாகவே ஈஜிப்டில் வந்துட்டு இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ வரவங்க இந்த ஸ்வெட்டரு இல்லைனா அந்த ஜர்க்கின் அந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டு வர்றது பெஸ்ட்டு.